மலர்கள் கேட்டேன். ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி vlog ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சத்து மாவு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி 2-3 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அகைன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்காத ஆளே இல்லை. ஸோ அவங்களுக்காக தான் இன்னும் வந்துட்டு ஒரு 4 to 5 டேஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு இல்லை, காலி. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னடா கொடுக்கறது குட்டீஸ்க்கு அப்படின்ட்டு. என்ன தான் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு கொடுத்தாலுமே இந்த சத்து மாவில் வந்துட்டு நிறைய மில்லட்ஸ், நட்ஸ்ன்னு போட்டு கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, ஏதோ ஒன்று இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இப்போ வரைக்குமே நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. என்ன வேலை இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு வாங்கிட்டு வந்து வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். இது வந்துட்டு எனக்கு 2 பேருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரு 3 to 4 months வரைக்குமே வரும். ஒரு சிலர் வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து அரைப்பாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. வாங்கிட்டு வர்றது வந்துட்டு நல்லா இந்த மாதிரி முரத்தில் போட்டு டஸ்ட் எதுனா இருந்தால் நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வானலில் போட்டு வறுத்து எடுப்பேன். ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று சரியாக காயலை அப்படின்னா கூட வந்துட்டு ஈரப்பதம் தட்டிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமே வண்டு வச்சிரும். அப்படிங்கிற ரீசன்னால தான் வந்துட்டு நான் அந்த மாதிரி வறுக்க மாட்டேன். 6 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ஊற போட்டு அதை மிக்ஸி ஜாரில் அடித்து அதில் வர பாலை எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு 7 to 8 monthsல தான் வந்துட்டு சத்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். டில் இப்போ வரைக்குமே வந்துட்டு 2 பேருக்கும் ஸ்கூல் டேஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வந்துட்டு சத்து மாவு கஞ்சி தான். லீவ் டேஸில் மட்டும்தான் அவங்க கேட்குறது லைக் ஆப்பம், பணியாரம் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு லீவ் டேஸில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். நம்ம வறுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா வந்துட்டு கையில் வந்துட்டு நல்லா அந்த சூடு பொறுக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு சீக்கிரம் அந்த அளவுக்கு வந்துட்டு வண்டோ பூச்சே வந்து வைக்காமல் இருக்கும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் வந்துட்டு ஒரு கிலோ அளவு நான் சேர்த்துக்கிறேன். கம்பும் கேழ்வரகும் இது 2ம் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு சேர்த்து நல்லா சூடு பருக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்துட்டு 200 grams 100 grams அந்த லெவலில் தான் இருக்கும். நான் வந்து 2 பேருக்கு அரைக்கிறேங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு அரைக்கிறீங்க இல்லை கொஞ்சமாக வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 grams அண்ட் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 grams வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லெவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கம்பும் கேழ்வரகும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வெள்ளை சோளம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 200 gram அதையுமே நல்லா சூடு பருக்க வறுத்துட்டு அது கூடவே வந்துட்டு கருப்பு உளுந்து 200 gram கூட வந்துட்டு கருப்பு கொண்டக்கடலை வந்துட்டு 200 gram சேர்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சூடு பொறுக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொண்டக்கடலைக்கு அப்புறம் வந்துட்டு மஞ்சள் சோளம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். தட்டையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சோளம் தான் வந்துட்டு சத்து மாவு கஞ்சிக்கு யூஸ் பண்ணணும். நான் வந்துட்டு இந்த பாப்கார்ன் சோளம் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ஓகே வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே போட்டு வறுத்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வரகு வந்து 200 gram சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு மோஸ்ட்லி சத்து மாவு அரைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாமே ஜெயச்சந்திரில் தான் வாங்கிப்பேன். ஏன்னா வந்துட்டு அங்கே டஸ்ட் அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி அங்கே வாங்கிப்பேன். ஸோ எல்லாத்தையுமே முரத்தில் போட்டு கொஞ்சம் லைட்டாக புடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். வரகுக்கு அப்புறம் இப்போ ஆட் பண்ணது வந்துட்டு குதிரைவாளி, அது வந்துட்டு 200 gram. நெக்ஸ்ட்டு சிகப்பு அரிசி வந்துட்டு 100 gram சேர்த்துக்கிறேன். அதையுமே வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூங்கில் அரிசி, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படியே வந்து கோதுமை மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு 100 gram சேர்த்துக்கிறேன். இதை வந்து அப்படியே நல்லா வறுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நான் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துருக்கேன். அதை வறுத்து எடுத்துகிட்டு அண்ட் அது கூட வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்துட்டு ஒரு 200 gram சேர்த்துக்கிறேன். ரெட் ரைஸை விட இது வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அண்ட் சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதையுமே நல்லா சூடு பருக்க வறுத்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தினை வந்து ஒரு 200 gram ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்லி ரைஸும் மூங்கில் ரைஸு சிகப்பரிசி இது 3 மட்டும்தான் வந்துட்டு 100 gram ஆட் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே வந்துட்டு 200 grams தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வாங்கி அரைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரகு,
தினை, குதிரைவாலி இதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. இப்போ வறுக்க கொஞ்சம் வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்லி ரைஸ் வந்துட்டு 100 கிராம் சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை சேர்த்துக்கிறேன். கோதுமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமு. அதையுமே வந்துட்டு நல்லா சூடு பருக்க வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரியிற சவுண்டு வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து வறுக்கணும். சூடு தாங்குற அளவுக்கு வறுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு 6 மந்த்ஸ் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வைக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 200 கிராம் வந்துட்டு பச்சை பயிறு வந்துட்டு 200 கிராமே வந்துட்டு போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேர்க்கடலை வந்துட்டு 200 கிராமு சேர்த்து எல்லாமே வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் தான். பட் ஒன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரச்சனை இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 100 கிராம் முந்திரி, 100 கிராம் வந்து பாதாம் அண்ட் வந்துட்டு 25 கிராம் வந்துட்டு ஏலக்காவோட அந்த வாசனை வந்து இருக்கும் போது சத்து மாவு கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு வால்நட் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்த பிறகு லாஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா கலரி விட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அடியில் அந்த சூடு தங்காமல் தண்ணி விடாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சுக்கு சேர்த்துக்கிறேன். எதுக்காக சுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமே இது வந்து ஒத்துக்குமான்னு கேட்டால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அப்படிங்கிறதுனால வந்துட்டு சுக்கு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சளி பிடிக்காது, சீக்கிரம் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு சுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கியாச்சு. நான் ஈவினிங் போல் தான் இது எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தம்பி பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் எப்போ எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் மேடம் வந்துட்டு நான் கேட்காமலே என் கூட வந்து நின்று ஹெல்ப் பண்ணுவாள். தம்பியுமே பண்ணுவான். பட் அவன் வந்துட்டு ஒன்ஸ் அவன் ட்ராயிங் பண்ணுறதுலையோ இல்லை வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுலையோ இன்வால்வ் ஆகிட்டாரு அப்படின்னா வந்துட்டு அப்படியே அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டார். பட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலையும் பாப்பா, அட் த சேம் டைம் வந்துட்டு ஹோம்ஒர்க்ஸும் வந்துட்டு சைடில் பண்ணிகிட்டே இருப்பான். நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்லம்மா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு பண்ணுவாள். தெரியல, பொம்பளை பிள்ளைனாலே அது ஒரு ஸ்பெஷல் தான் போல். இப்போ வர டெய்லி ஒரு கமெண்ட்டாவது வந்துடும், சிஸ்டர் ஏன் வந்து லாங் வீடியோ போட மாட்டேறீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ப்ளீஸ் லாங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. எனக்கும் ஆசை தான். அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, குட்டீஸோடு இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோன்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதே நான் டோட்டலாக மறந்துடுவேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான். அதுவும் இப்போது இங்கே ஷிஃப்டிங் ப்ராசஸில் இருந்தது, அவங்கள ஸ்கூல் கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு டைம் அவங்க கூடயே போயிட்டே இருக்குது. புது ஸ்கூல் புது இடம்னும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்களா அடாப்ட் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம தான் அவங்க கூட வந்துட்டு கம்பெனி கொடுத்தாகணும். ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்மே அப்படியே போயிட்டே இருக்குது. அது ஏஜ் ஆனால் எல்லாம் வரும் போல். பட் ஆனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்கான என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் எடுத்தாலே வந்துட்டு மோஸ்ட்லி நமக்கு வந்துட்டு எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் அஃபெக்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். மார்னிங் வந்துட்டு துணி போட்டிருந்தேன் மிஷினில், இப்போ போடலாம் அப்போ போடலான்னு அப்படியே ஒரு சோம்பேறித்தனத்தில் விட்டுட்டேன். சரி மதியமாவது போடலான்னு பார்த்தா போய் ஆன் பண்ணும்போது கரண்ட்டு போயிடுச்சு. ஈவினிங் போல் தான் போட்டு விட்டுருந்தேன். அப்படியே வீடெல்லாம் பெருக்கி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு துணியுமே வந்துட்டு அப்படியே காய போட்டுடலான்ட்டு மேடம் வந்து உட்காந்து எழுதிட்டு தான் இருந்தாங்க. நான் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுமே அகெயின் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறமான்னு வந்துட்டாங்க. நிறைய டைம் நான் டவுன் ஆகிறப்பெல்லாம் தோணும், என்னடா இது, காலையில் எந்திரிக்கிறோம், சமைக்கிறோம், இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறோம், பசங்களை அனுப்பி விடுறோம், திரும்ப பசங்க வர வரைக்கும் எப்படா வருவாங்கன்னு உட்காந்துருக்கோம், வந்ததுக்கப்புறம் அவங்கள டேக் ஓவர் பண்ணுறதுன்னு அப்படியே போயிட்டுருக்கு. எதுவுமே இங்கே சேஞ்ச் ஆகலை. இதில் நமக்கு முடிஞ்சாலும் முடியலனாலும் நம்மளை தான் பார்த்துக்கிறதா இருக்குது. வேறு வழியும் இல்லைல்ல, நம்ம தான் பார்த்துக்கணும்ல. அதுலேயும் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒர்க் போகிற உமன் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் எவ்வளோ பாவம் இல்லை. பட் இங்கேயும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பவரோட, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கு என்னம்மா, நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் இருக்க, காலையில் போயிட்டு நைட்டு மாடு மாதிரி உழைச்சிட்டு வர, எங்களுக்கு தான் தெரியும்னு இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. ஒன்றும் இல்லைங்க, ரொம்பலாம் வேணாம். ஒரு 2 நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்குள்ளார தனியாக இருந்து பாருங்களேன், அப்போ தெரியும் ஒவ்வொரு உமனுடைய வலியும் என்னன்ட்டு. காலையில் எந்திரிச்சு லஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் அந்த 4 செவத்துக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்களேன்,
நீங்களாவது வெளியில் போகிறீங்க, 4 பேரை பார்க்குறீங்க, எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அட்லீஸ்ட் பேசுறதுக்காகவாவது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, மைண்டு டைவர்ட் ஆகும்ல, ப்ரெஷர் இருந்தாலும் இல்லைனாலும். உங்களுக்காவது மாறி மாறி ப்ரெஷர், எங்களுக்கு ஒரே ப்ரெஷர். என்னடா இது, காலையிலேருந்து வீட்டுக்குள்ளார இருக்கும், நம்மளை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி கூட வந்துட்டு சாப்பிட்டியான்னு கேட்க மாட்றாங்க. நம்ம ஃபோன் பண்ணாலும் வேலையாக இருக்கேன் வையி அப்படின்னிடுறாங்க. பசங்க, இந்த வீடு, இந்த 4 சவறு, இந்த உலகம் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குல்ல, இது எங்கேயுமே மாறாதில்ல. சரி ஓகே, நம்மளும் படிச்சிருக்கோம்ல, நம்மளும் வேலைக்கு போகலாமே அப்படின்னு யோசிக்கும் போது கண்ணு முன்னாடி வர்றது என்னமோ நம்ம குழந்தைங்களும் ஃபேமிலியும் தான். அப்படி யோசிக்கும் போது அடுத்த மூமெண்ட் நமக்கு வந்துட்டு முதல்ல குழந்தைங்கள பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் யோசிப்போம் அப்படிங்கிற மைண்ட் அப்படியே மாறிடுது. எல்லா இடத்துலையும் இங்கே எல்லாமே நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நிறைய ஆண்களுக்கு எந்திரிச்சோம், படித்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிக்கிறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைங்க, ஃபேமிலி, அதையும் நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஓட்டம் அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே நம்மளோட ஓட்டம் ஒரே இடத்துல ஒரே மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன், எதுக்கு, எதனால், காரணங்கள் தெரியாமல். இதில் நம்மளை வேல்யூ பண்ணுற ஒரு ஃபேமிலி கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்மளை வேல்யூ பண்ணாத ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். சில டைம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து பாருங்க, அதோட வலியும் வேதனையும் என்னன்னு புரியும். ரொம்ப வேண்டாம், கூட உட்காந்து நீ ஓகேவா, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற செகண்டில் ஓடி போயிடும். ஆமாவா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுதா, இல்லை என்ன மாதிரி இருக்க எல்லா லேடிஸ்க்கும் இப்படி தான் தோணுதா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இது இல்லை, எனக்கு தோணுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ என்னோட விலாகில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.